Kids love Premalu. Youths love Premam. Legends love Bangalore Days. Ultra legends love Charlie. The one and only Charlie, the GOAT. சார்லி ரிலீஸ் ஆகி 10 வருஷம் ஆச்சு. நான் அதிகமாக ரீவாச் பண்ண மலையாள படம்னா அது சார்லி தான். அந்த படத்தை பற்றி இந்த வீடியோவில் பேசலாம். அந்த படத்தை ஆல்ரெடி பார்த்தவங்க இன்னொரு தடவை ரீவாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த படத்தை பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக உங்களுக்கு எல்லா விஷயமும் சிங்க் ஆகும். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கும் புரியும். வழக்கமாக ஒரு படம்னா ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் இருப்பான். அந்த ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு சில லட்சியங்கள் இருக்கும். அது லவ் லட்சியமாக இருக்கலாம், இல்லை கரியரோட லட்சியமாக இருக்கலாம், இல்லை சொசைட்டியை திருத்துற மாதிரி ஒரு லட்சியமாக இருக்கலாம். அந்த லட்சியத்தை அவன் எப்படி அடையிறான், அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு அவன் என்னென்னலாம் தடைகளை ஃபேஸ் பண்ணுறான், அந்த தடைகளை தாண்டி அவன் எப்படி அந்த லட்சியத்தை அடையிறான் அப்படிங்கிறது தான் யூஸ்வலான கதையாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு எந்த லட்சியமும் கிடையாது. ஜாலியாக ஊர் சுற்றணும், யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். யாருக்காச்சும் ஏதாவதுன்னா உடனே போய் ஹெல்ப் பண்ணணும். யாருக்காச்சும் ஏதாவது ஒன்று பிடிச்சதுன்னா அவங்களுக்கு சர்ப்ரைஸாக அந்த பிடிச்ச விஷயத்தை செய்யணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே ஒரு லட்சியமாக வச்சுட்டு இருக்கிற நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட் தான் சார்லி. இது ஒரு பக்கம் இருக்க, எந்த பிளானும் இல்லாமல் ஜாலியாக வாழ்றது தான் இப்போதைக்கு இருக்கிற பிளான்னு சொல்லி வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடி வந்த டெசா தன்னை சுற்றி சுற்றி தேடி தேடி யாரா அந்த சார்லி, அவனை நான் பார்த்தே ஆகணும்னு நினைக்க வைக்கிற மாதிரி அவங்களோட லட்சியத்தையே மாற்ற வைக்கிறது தான் சார்லி. எப்படி ஒருத்தன் தான் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் ஒரே ஒரு டைம் சந்திச்சாலும் அவங்க லைஃப்பில் மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணிட்டு அவங்ககிட்ட ஃபோன் கூட இல்லாமல் அவனை நம்மளா நினச்சா கான்டாக்டே பண்ண முடியாத லெவலில் ஒரு ஜாலியான அட்மாஸ்பியரில் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன், திடீர்னு உங்களை பார்க்க வருவேன், திடீர்னு 10 வருஷம் கூட உங்களை பார்க்காம நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் இருக்கிற எல்லாரையுமே ஒரு புதிராகவே மெயின்டைன் பண்ணுறவன் தான் இந்த சார்லி. யாரை மீட் பண்ணாலும் அவங்களுக்கு அவனா கியூட்டாக ஒரு பேரை வச்சுக்கிறதும், அவங்கக்கிட்ட பயங்கரமாக பிளேஃபுல்லாக விளையாடுறதும், அதுக்கப்புறம் டக்குன்னு டிசப்பியர் ஆயிடுறதும் சொல்லி இந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பாரு நம்ம 6ஆம் மன்னன் துல்கர் சல்மான். இப்போ ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக மலையாள படம்லாம் நடிக்கிறது இல்லை, ஒரு பேன் இண்டியன் ஸ்டார் ஆகிட்டாரு. ஆனால் மலையாளத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த டைம் இந்த சார்லி டைம். அந்த டைமில் மம்முக்கா மோகன்லாலுக்கு அடுத்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரேம்பேஜை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அது துல்கர் சல்மானால் மட்டும்தான் முடியும். இப்போ அந்த சார்லி லுக்ஸே எடுத்துப்போமே, அந்த காஸ்டியூம்ஸு, அந்த ஒரு ஷூவு, அந்த ஒரு ஹேர் ஸ்டைலு, அந்த ஒரு தாடி, அந்த தாடியில் அப்படியே லைட்டாக மீசையை ட்வீட் பண்ணியிருக்கிற விதம் எல்லாமே பியூர் வெறித்தனம். அவரை தவிர வேற யாராவது இந்த மாதிரி பண்ணியிருந்தா செம்ம காமெடியாக இருந்திருக்கு. ஆஃப் லேட் ஆஃப்டர் கோவிட் பீப்புள் ஹவ் அசோசியேட்டட் ஃபகத் ஃபாசில் when it comes to மலையாளம் சினிமா. ஆனால் ஓஜி மலையாளம் ஃபேன்ஸுக்கு தெரியும் துல்கர் சல்மான் நடித்த களி, பெங்களூர் டேஸு, சார்லி, கம்மட்டி படம்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும் டிகியோட ரேஞ்சே வேறன்னு. ஃபஹத் பயங்கரமான பர்ஃபார்மர் தான், we are not taking anything away from him. ஆனால் துல்கரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கான்செப்டே வேற. பார்வதி ஆஸ் டெசா ஃபார் மேஜர் பார்ட் ஆஃப் த ஃபிலிம் நான் நினச்சிட்டு இருந்தது இந்த படத்துக்கு எதுக்கு சார்லின்னு பேர் வச்சாங்க, டெசா தான் இந்த படத்துக்கு ஆப்டான டைட்டில் நினச்சிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு அவங்க ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. காஸ்டியூம்ஸு, அந்த கேர்லி ஹேரு, அந்த நோஸ் ஸ்டட்டு, அந்த ஸ்பெக்ஸு வேற லெவல். ஆல்ரெடி பெங்களூர் டேஸில் வந்து ஹிட் அடித்த ஒரு பேர் தான். ஆனால் இந்த படத்தில் அவங்களோட கெமிஸ்ட்ரியை ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இத்தனைக்கும் கிளைமேக்ஸில் ஒரே ஒரு டைம் மட்டும் மீட் பண்ணுவாங்க. ஆனால் த்ரூ அவுட் த ஃபிலிம் அவங்க 2 பேரும் சேர்ந்தே இருக்கிற மாதிரியும் நாம் அவங்க கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். The portion where she converses with the doctor, so good. அந்த டாக்டர் எபிசோடு, அந்த டாக்டரை சார்லி ரெஸ்கியூ பண்ணி அந்த பைக்கில் கூட்டிகிட்டு போகிறது, அந்த புதுமழையாய் சாங்கு எல்லாமே செம்ம பிளிஸ்ஸு. அந்த சாங்கோட எண்ணில் அவங்க கம்ப்ளீட்டாக ரிகவர் ஆகிட்டாங்க அப்படின்றத காட்டுறதுக்கு அவங்கள தண்ணியில் தள்ளி விட்டதுக்கப்புறம் அவங்க ட்ரவுன் ஆகிற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களா ஸ்விம் பண்ணி மேலே வந்ததுக்கப்புறம் சார்லி ஒரு ஸ்மைல் பண்ணுவான் பாரு. பீக் சினிமா, பீக் மலையாளம் சினிமா. பழம்பெரும் நடிகை கல்பனா மேடம் நடித்த கடைசி படம் சார்லி தான். அவங்க எபிசோட்லாம் நம்மளை ஒரு மாதிரி உலுக்கி விட்டுரும். நம்ம எல்லாரோட ஃபேவரெட்டு சௌபின் வர இடம் தான் பயங்கர பிளாஸ்டாக இருக்கும். செம்ம காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த வீட்டை எனக்கு காமிச்சு கூட அப்படின்னு சொல்லும்போது ஐயோ எனக்கு பகலில் கஷ்டம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த கிளாஸை போட்டு அவர் வீட்டை காமிச்சு இதுவா அதுவான்னு கன்ஃபியூஸ் ஆகிற இடம்லாம் சூப்பராக இருக்கும். டிகே அவர்கிட்ட பேர் கேட்பாரு, அதுக்கு அவர் ஒரு பேர் சொல்லுவார். என்னையா பேர் இது, கேரளா காங்கிரஸ்காரன் கூட இதோட பெட்டரான பேர் வச்சிருப்பான் அப்படின்னு இந்த டைலாக் சொல்லுவார். எனக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த மாதிரி ஒரு டைலாக் எல்லாம் படத்தை படமாக பார்க்குற விதத்தெல்லாம் தமிழ்நாட்டில் நினைச்சே பார்க்க முடியாது. நம்ம படத்தில் ஒரு கவுன்சிலரை இந்த மாதிரி ஒரு ஜாலியாக கலாய்ச்சிட்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா? படத்தில் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட்டாக 2 சீன் இருக்குது. ஒன்று
சார்லி அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு ஒரு குரூப் ஆஃப் நன்ஸை கூட்டிகிட்டு வருவார். கடைசியில் தான் தெரியும் நெடுமுடி வேணும் சின்ன வயசில் லவ் பண்ண அந்த தெரேசியா தான் அவங்க அப்படின்னு. அது ஒரு மாதிரி ஒரு ஆடான ஃபீலிங். நம்ம அந்த வயசை கடந்ததில்லை, ஆனால் ஒரு அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஒரு டீனேஜ்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணு 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சு நீ மீட் பண்ணும்போது வேற ஒரு டைரக்ஷன்ல இவ்வளோ வருஷம் அந்த பொண்ணை பத்தியே பேசிட்டு அவரோட வாழ்க்கையை கடந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வரும்போது அதுக்கு அந்த எக்ஸ்பிரஷன்ஸு, அந்த ஒரு அட்மாஸ்பியரு, அவங்கள மீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு அவர் நினைக்கிறது, இது எல்லாமே அவரோட அந்த என்டையர் இளமை காலத்தை ரீவிசிட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல். இன்னொரு சீனு கிளைமேக்ஸ்ல அவங்க 2 பேரும் மீட்டப் பண்ணிக்கிற அந்த சீன் ஃபிட்டிங்லி அது திருச்சூர் போற மாதிரி ஒரு மெக்னானிமஸ் ஃபெஸ்டிவல் அப்ப அந்த சீன் நடக்கும். நீ என்னை இத்தனை நாள் ஓட விட்ட, நான் உன்னை கொஞ்ச நேரம் ஓட விடுறேன்னு சொல்லி உங்க பேர் டெசாதானன்னு கேட்கும்போது இல்ல நான் ஸ்ருதி பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க விளையாடுறதும், யார்கிட்ட விளையாடுறேன்னு மறந்துட்டு விளையாடுறியா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அடுத்த 2வது நிமிஷம் சார்லி வில் அகைன் டிஸப்பியர். அட இத்தனை நாள் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சவனை கோட்டை விட்டமே வட போச்சே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எகெயின் சார்லி வில் ஜாயின் ஹர் ஃபார் த டான்ஸ். அந்த டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது அவரோட நேமை ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுவார். அந்த என்டையர் படத்தில் அந்த சார்லிங்கிற வார்த்தை முறையாக வர்றது அந்த இடத்துல தான். இந்த ரீசெண்ட் இயர்ஸில் நேஷனல் அவார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் செம்ம காமெடியாக மாறிடுச்சு. அதுக்கு பயங்கர எக்ஸாம்பிள் இந்த வருஷம் அவங்க கிடைச்ச அவார்ட்ஸ் தான். ஆனால் கேரளா ஸ்டேட் அவார்டுங்கிறது அப்படி கிடையாது. எந்த பாலிடிக்ஸும் இல்லை, எதை பற்றியும் கவலைப்படாமல் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த அவார்டு கிடைக்கும். அப்படிப்பட்ட கேரளா அவார்டு சார்லி படத்துக்கு 8 அவார்டு கிடைச்சது. அதில் பெஸ்ட் ஆக்டர் மேலு, பெஸ்ட் ஆக்டர் ஃபீமேலு, பெஸ்ட் டைரக்டரு, பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபர்னு எல்லா அவார்டையும் க்ளீன் ஸ்வீப் பண்ணுச்சு 2015 சார்லி. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல பீக் சென்சேஷனா இருந்த கோபி சுந்தர் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த வேர்ட்ஸ்லாம் தப்பா சொன்னா கொஞ்சம் மன்னிச்சிருங்க. இந்த அக்கலே, புலரிகளோ, புதுமழையாய் அப்படின்னு எல்லா சாங்கும் என்னோட ஃபேவரட் தான். ஆனால் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சாங்கு சுந்தரி பெண்ணே சாங் தான். ஒரு பயங்கரமான அன்கன்வென்ஷனல் சாங் வித் அ கிரேட் ஸ்பெஷாலிட்டி தட் பிக்யூ ஹஸ் சங் இட். நல்ல ஒரு டிரான்ஸ் வைப் கொடுக்கும். இந்த படத்தை அழகாக சம்மரைஸ் பண்ணணும்னா இந்த பாட்டை கேட்டால் போதும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் மலையாளம் பிஜிஎம் ஒர்க்ஸ் ஃபார் மீ. அதில் அந்த புலரிகளோ சாக்ஸஃபோனை த்ரூ அவுட் த ஃபிலிம் தீமாக யூஸ் பண்ணியிருப்பாரு. என்னதான் அந்த சௌபின் போர்ஷனுக்கு மெட்ராஸ் சுவர் தீமா அப்படி எடுத்து போட்டிருந்தாலும் பிஜிஎம் ஓவரால் செம்மையாக இருக்கும். டைரக்டர் மார்டின் பிரக்கட் இந்த மாதிரி டைரக்டர்ஸ் கிட்டலாம் இருக்கிற கெட்ட பழக்கம், ஒரு படம் எடுத்துட்டு அப்படியே டிசப்பியர் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி 2015 சார்லி எடுத்தவர் ஆஸ் அ டைரக்டரா 2021 நயாட்டுன்னு ஒரு படம் எடுத்தாரு. அதுவும் ஒரு மாஸ்டர் பீஸ் தான். விசாரணை படம் மாதிரியே ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், ஒரு போலீஸ் அப்படிங்கிற ஒரு செட்டப்குள்ள நடக்கிற ஏகப்பட்ட கிரேயான ஏரியாவை வெளிச்சம் போட்டு காட்டின படம். ரொம்ப ஒரு டிஸ்டர்பிங்கான ஃபில்மு. கோவிட் டைம்ல ரிலீஸ் ஆச்சு. சரி, மிஸ்டர் மார்டின் பிரக்கட் சார்லிக்கும் டெசாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்கெல்லாம் ஊர் சுத்திட்டு இருக்காங்க. அப்படியே செகண்ட் பார்ட் எடுத்தீங்கன்னா செமையாக இருக்கும். பிரிங் தம் பேக் டுகெதர் ஆஸ் அ கிறிஸ்மஸ் கிஃப்ட். சேட்டா, சேச்சி, அலையா, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி என்கேஜ் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பின்ன காணாம்.